ஹலோ ஆர்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து லவ் ஆஃப்டர் மேரேஜோட எபிசோட் 7. ஸோ நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் வந்து டேஹங் வந்து அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்து என்டர் ஆகுறான். டேஹங் வந்து கிச்சனே அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான். அதுக்கடுத்து அவனோட ஃபோனை வந்து எடுத்து ஒரு வீடியோ வந்து எப்படி ஸ்வீட் செய்கிறதுன்னு சொல்லி ஈஸியான வீடியோ போட்டு அப்படியே அவன் பார்க்குற மாதிரி வச்சுட்டு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து எடுத்து வைக்கிறான். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உன்னால் முடியும்ட்டே அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவனே இது சொல்லிட்டு நிற்கிறான். ஸோ டேஹங் வந்து அந்த வீடியோவில் எப்படி எப்படி சொல்கிறாங்களோ அப்படியே பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். எல்லாமே அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு கடைசியில் முடிச்சிடுறான். முடித்ததுக்கப்புறம் அந்த வீடியோவில் இருக்கிறதும் அவன் செஞ்சுருக்கதையும் அப்படி பார்க்குறான். இது என்ன கலர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லி டேஹங் வந்து யோசிக்கிறான். யோசித்தோடனே இப்படி திருப்பி ஃபோனையும் அந்த அவன் செஞ்சதையும் பார்க்குறான். சரி ஃபோன்லனால அது டிஃப்ரெண்ட் கலராக தெரியுது போல் அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து வெளில வந்துடுறான். டேஹங் வந்து வெளில வரான். வெளில வந்தோடனே ஜின்னை வந்து பார்க்குறான். நான் வந்து ஹல்வா வந்து ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி டேஹங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஓ ஆக்கிட்டியா, சரி அப்போ வா எல்லோரும் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து டைனிங் டேபிளில் வந்து உட்காடுறாங்க. அப்போ தான் ஜங்குக்கு வந்து மேலேருந்து கீழே இறங்கி வரான். கீழே வரதை ஜின் பார்த்துட்டு வா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம், டேஹங் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்வீட் ஆக்கியிருக்கா அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே டேஹங் வந்து பார்க்கலாம். இது ஜங்குக்கு பார்க்குறான்னு சொல்லி டேஹங் வந்து அப்படியே கீழே குனிஞ்சிடுறான். அப்போ வந்து டேஹங் வந்து கிச்சன்லேருந்து அந்த ஹல்வாலாம் எடுத்துகிட்டு வந்து வெளில வைக்கிறான். அப்போ வந்து ஜின் வந்து சொல்கிறான், நீனும் உட்காரு, இங்கே வந்து நாங்களே எல்லாத்தையும் நாங்களே எடுத்து வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேஹங்கும் சரின்னு சொல்லி ஜங்குக்கு பக்கத்தில் வந்து உட்காரான். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஹல்வா வந்து எடுத்துக்கிறாங்க. அப்போ வந்து ஜின் வந்து அப்படியே அந்த ஹல்வா வந்து பார்க்குறான். ஜின்க்கு வந்து நல்லா தெரியுது இந்த ஹல்வா வந்து கொஞ்சம் பிடிச்சிருச்சுன்னு. ஜின் வந்து கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டு பார்க்குறான். அப்போ பார்த்தா இது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த பிடிச்ச வாசம் வேறு வருது. ஜின் வந்து அப்படி பார்க்குறான். பார்த்தோன்னே நம்ஜுனும் கொஞ்சோண்டு எடுத்து வந்து வாயில் வைக்கிறான். வாயில் வச்சோடனே அவனுக்கும் அது பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் வந்து அவங்க வந்து ஒன்றுமே சொல்லாமல் உட்காந்துருக்காங்க. இவங்க 2 பேர் எக்ஸ்ப்ரெஷனை பார்த்துட்டு ஜங்குக்கும் அப்படியே ஹல்வா வந்து பார்க்குறான். பார்த்துட்டு டேஹங்கை பார்க்குறான். டேஹங் வந்து அப்படி நர்வஸாக கீழே குனிஞ்சே உட்காந்துருக்கான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு அவனுக்கு தெரியுது இது நல்லாவே இல்லைன்னு. இருந்தாலும் வா இது சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே பார்த்தா டேஹங்க்கு வந்து லைட்டாக வந்து ஸ்மைல் பண்ணுறான். இப்போ பார்த்தா ஜின்னும் நம்ஜனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. ஆமாம் டேஹங் இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொல்லிவிட்டு இதான் உன்னோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் எடுத்து டேஹங் வந்து தரான். தந்தோடனே டேஹங் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை வந்து வாங்குகிறான். நம்ஜுனும் டேஹங் வந்து கிஃப்ட் பண்ணுறான். உடனே வந்து டேஹங் வந்து எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லிவிட்டு அப்படியே வந்து உட்காந்து அந்த ஹல்வா வந்து சாப்பிட போகிறான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து டக்குன்னு அந்த பவுலை வந்து எடுத்துடுறான். எடுத்தோடனே நீ ஆக்குனது நீனே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். டேஹங் வந்து அப்படி கன்ஃபியூஸ் ஆகி பார்க்குறான். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ரீசன்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடறான். டேஹங் வந்து அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி பார்க்குறான். அப்படி நம்ஜுனையும் ஜின்னையும் பார்க்குறான். அவங்க வந்து ஒன்றும் நடக்காத மாதிரி அப்படியே சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படியே டேஹங்கும் கொஞ்சம் சேடாக அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடறான். உடனே வந்து ஜின் வந்து அப்படியே சிரிக்கிறான். அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஜங்குக்கு வந்து டேஹங்கை நல்லா பார்த்துக்கிறான்னு. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சோடனே அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அப்போ வந்து டேஹங் வந்து டேபிள்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் போய் சிங்கில் வந்து போடுறான். அப்போ வந்து ஜின் வந்து வரான். நீ வந்து ஒன்றும் பண்ண வேணாம், எல்லாம் மெய்டு வந்து பார்த்துக்குவாங்க, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். டேஹங்கும் சரின்னு சொல்கிறான். அப்படியே அங்கேருந்து ஜின் பண்ணோடனே டேஹங் வந்து அப்படியே அந்த அவன் செஞ்ச அல்வா வந்து பார்க்குறான். எல்லாமே அப்படியே ஃபுல்லாகவே இருக்குது, கொஞ்சம் கூட காலியே ஆகலை. அவனுக்கு வந்து கொஞ்சம் சேடாக இருக்குது. அப்போ பார்த்தா டேஹங் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே கொஞ்சோண்டு எடுத்து டேஸ்ட் பண்ணுறான். வாயில் வச்சோடனே டேஹங் வந்து அதை துப்ப ஆரம்பிச்சிடறான். என்ன இது என்ன இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து நினைக்கிறான். அப்படியே டேஹங் வந்து அழுகையாக வருது. நான் எல்லாத்தையும் வீணாக்கிட்டேன், அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து நினச்சி அழுகிறான். அப்படியே டேஹங் வந்து கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அவன் என்னோட ரூமுக்கு வந்து போகிறான். அப்படியே அவன் வந்து அந்த அல்வாவை நினச்சிட்டே போய் அப்படியே பெட்டில் வந்து உட்காரான். பார்த்தா அவன் கண்ணிலேருந்து தண்ணியாக வருது. உடனே வந்து அதை வந்து துடைக்கிறான். அப்பன்னு பார்த்து ஜங்குக்கு வந்து உள்ளக்குள்ளே வரான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே டேஹங் வந்து பார்க்குறான். பார்த்தா அவன் கண் வந்து ரெட்டாக இருக்குது. அப்படியே சீக்ஸ்லாம் வந்து ரெட்டாக இருக்குது. அவனுக்கு வந்து நல்லா தெரியுது டேஹங் வந்து அழுதுருக்கான்னு சொன்னோடனே இவனுக்கு வந்து கொஞ்சம் எனக்கு ஃபீல் ஆகுது. உடனே வந்து ஜங்குக்கு வந்து டேஹங் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். உடனே டேஹங் வந்து ஜங்குக்கை பார்க்குறான். நீ அழுகுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். டேஹங் வந்து இல்லைன்னு சொல்லி மண்டையாடுறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து டேஹங் பக்கத்தில் போய் வர்றான். நான் தான் சொன்னேன்ல நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸுன்னு, நீ எதுனாலும் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்கிறான். ஜங்குக்கு இப்படி சொன்னோடனே டேஹங் வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறான்.
உடனே வந்து அவன் சொல்கிறான், அந்த ஹல்வா நான் ஆக்கினேன்ல அது ரொம்ப கேவலமாக இருந்துச்சு, நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். அப்படியே ஜங்குக்கு வந்து டேஹுங் வந்து பார்க்குறான், இதுதானே உன்னோட ஃபஸ்ட் டைம், நீ வந்து அடுத்த வாட்டி வந்து பெட்டராக பண்ணு, இப்போ எதுக்கு நீ எதுக்கு உனக்கு போய் இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். இல்லை நான் உங்கள் வீட்டில் எல்லாரையும் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன்ல அப்படின்னு சொல்லி டேஹுங் வந்து அழுகுறான். இல்லை நீ வந்து யாரையும் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணலை, அவங்க வந்து பார்த்துருக்காங்க நீ வந்து எவ்வளோ எஃபர்ட் வந்து அந்த ஹல்வா மேக் பண்ண போட்டிருக்கேன்னு, நீ வந்து உன் கையால் ஆக்கின, உன்னோட கையும் உன்னோட மனசும் சேர்த்துச்சு தான் நீ ஆக்கின, அதுதான் முக்கியம், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். உடனே வந்து டேஹுங் வந்து அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படியே டேஹுங் வந்து கண்ணை தொடச்சிட்டு ஜங்குக்கு வந்து பார்க்குறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஆமாம் உன்னோட எஃபர்ட்ஸ்காண்டி கிஃப்ட்டு தான் நீ வந்து உனக்கு வந்து கிடச்சிது அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். அப்புறம் நான் வேறு உன்னை வந்து அந்த அல்வா சாப்பிட்றதுலேருந்து காப்பாற்றிட்டேன்ல அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கொஞ்சம் டீஸ் பண்ணுறான். உடனே வந்து டேஹுங் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி டேஹுங் வந்து சொல்கிறான். அவ்வளோதான், இனிமேல் வந்து சேட் ஆகக்கூடாது, நம்ம வந்து யாருமே பெர்ஃபெக்ட் இல்லை ஓகேவா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். டேஹுங் வந்து அப்படி லேசாக வந்து தலையாட்டான். தேங்க்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எதுக்கண்டி நான் உன்னை ஹல்வா சாப்பிட்றதுலேருந்து காப்பாற்றினேனே அதுக்காண்டியா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து டீஸ் பண்ணுறான். உடனே வந்து டேஹுங் வந்து சிரிக்கிறான். ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியே ஜங்குக்கும் சிரிக்கிறான். உனக்கு வந்து குக் பண்ணவே தெரியாதா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேஹுங் வந்து மண்டையாட்டுறான். நீ வந்து அம்மா கிட்ட சொல்லியிருந்தா அவங்க வந்து உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். இல்லை நான் சொன்னேன்ல, நான் வந்து அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ண விரும்பலை, அதனால தான் நானே பண்ணேன் அப்படின்னு சொல்லி டேஹுங் சொல்கிறான். நீ சொல்கிறதும் சரிதான், ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்து உனக்கு எது தெரியலனாலும் நீ வந்து கேளு, நாங்கள் எல்லோரும் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். அப்படியே டேஹுங் வந்து அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். அவனுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, ஜங்குக்கு மாதிரி ஹஸ்பண்ட் வந்து அவனுக்கு கிடச்சிருக்கான்னு சொல்லி. அப்படியே சரின்னு சொல்லி லைட்டாக மண்டையை ஆட்டிட்டு அப்படியே டேஹுங் வந்து சிரிக்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து டேஹுங்கும் ஜங்குக்கும் வந்து கீழே இறங்கி வராங்க. அப்போ பார்த்தா அங்கே ஜிமினும் யூங்கியும் வந்து உட்காந்துருக்காங்க. யூங்கியை பார்த்தோன்னே டேஹுங் வந்து ஓடி போய் யூங்கியை வந்து ஹக் பண்ணுறான். நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியே டேஹுங் வந்து அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வருது. அப்படியே ஜங்குக்கு வந்து பார்த்துட்டு அப்படியே ஜிமின் பக்கத்தில் வந்து போகிறான். ஜிமின் வந்து ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணி முடிச்சுட்டு நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோன்னே வந்து ஜங்குக் நான் நல்லா இருந்தேன், நீ இங்கே இல்லாதனால அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜிமின் வந்து அப்படியே ஜங்குக்கோட வயிற்றில் வந்து லைட்டாக வந்து பஞ்ச் கொடுக்குறான். ஏன்னா ஜங்குக் வந்து ஜோக் பண்ணனால. இவங்க வந்து டேஹுங்கோட ஹக்கை வந்து பிரேக் பண்ணிவிட்டு ஜங்குக்கை பார்க்குறான். பார்த்துட்டு ஹலோ அப்படின்னு சொல்லி க்ரீட் பண்ணுறான். ஜங்குக்கும் வந்து இவங்க வந்து க்ரீட் பண்ணுறான். ஏன்னா அவங்க கொஞ்சம் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா முன்னாடி இவங்க 2 பேர் பேசினதே இல்லைல்ல, அதனால். அதுக்கடுத்து பார்த்தா ஜின் வந்து வரான். வந்து ஸ்நாக்ஸ்லாம் வச்சுட்டு எல்லோரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே இவங்க எல்லோரும் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் ஆனோடனே ஜின் வந்து அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கையும் டேஹுங்கையும் பார்க்குறான். நீங்கள் வந்து இப்போ கிளம்பணும், அவங்களாம் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து சொல்கிறான். டேஹுங்கும் சரின்னு சொல்லிடுறான். அப்போ ஜங்குக்கு வந்து நான் போய் கார்கியை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ரூமுக்கு போகிறான். அப்போ வந்து டேஹுங் வந்து அப்படியே ஜங்குக்கை ஃபாலோ பண்ணிவிட்டு அவனும் ரூமுக்கு வந்து போகிறான். ஜங்குக்கு வந்து கீயை எடுத்துகிட்டு திரும்பி பார்க்குறான். அப்போ வந்து டேஹுங் வந்து உள்ளக்குள்ள வரான். பார்த்தா அவன் வந்து அப்படியே ஹாப்பியாக வரான். உடனே வந்து டேஹுங் வந்து ஹாப்பியாக இருக்கிறது பார்த்தோன்னே ஜங்குக்கும் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே வந்து டேஹுங் வந்து அப்படி ஜங்குக்கை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். ஆமாம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியே டேஹுங் வந்து அப்படியே மிரர் முன்னாடி நின்றுட்டு அவன் வந்து கொஞ்சம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறான். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பர்ஸு ஃபோனு எல்லாத்தையும் எடுக்கிறத அப்படியே ஜங்குக்கு வந்து அப்படியே அவனையே பார்த்துட்டே இருக்கான். பார்த்துட்டே இருக்கும்போது வந்து டேஹுங் வந்து அப்படியே திரும்பி நான் ரெடி போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே வந்து ஜங்குக்கு வந்து அப்படி அதுலேருந்து வெளியில் வரான். அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணி சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போகிறாங்க. இவங்க 2 பேர் வந்து எல்லாத்துக்கிட்டேயும் பாய் சொல்லிவிட்டு அப்படியே காரில் ஏறி உட்கார்றாங்க. அப்படியே காரில் வந்து போயிட்டே இருக்கும்போது இவங்க 2 பேரும் சும்மா பேசிகிட்டே போகிறாங்க. ரேண்டம் திங்ஸை உனக்கு என்ன பிடிக்கும் அந்த மாதிரி அப்படியே 2 பேரும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஆகுறாங்க. ஸோ வீட்டு வந்தோடனே வந்து ஜங்குக்கு வந்து பார்க் பண்ணுறான். பார்க் பண்ணோடனே டேஹுங் வந்து அப்படியே எக்ஸைட்மெண்ட்டில் ஜங்குக்கை விட்டுட்டு அப்படியே கார்லேருந்து இறங்கி அப்படியே அவன் வீட்டுக்கு வந்து ஓடுறான். அப்படியே ஜங்குக்கு வந்து அப்படியே டேஹுங்கே பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். க்யூட் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ டேஹுங் வந்து வீட்டுக்குள்ளே போனோடனே வந்து அங்கே வந்து யூஞ்சி வந்து உட்காந்துருக்கா. உடனே வந்து டேஹுங் வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு யூஞ்சி கிட்டே போய் ஹக் பண்ணுறான். அப்போ வந்து யூஞ்சியும் ஸ்மைல் பண்ணிவிட்டு டேஹுங்கை வந்து ஹக் பண்ணுறான். அப்பன்னு பார்த்து ஹோசோக் வந்து அங்கேருந்து வரான். உடனே வந்து டேஹுங் வந்து ஹோசோக்கிட்ட போய் ஹோசோக்கையும் ஹக் பண்ணுறான். அப்போ தான் ஹோசோக் வந்து அப்படி இந்த சைட்லலாம் பார்க்குறான். ஜங்குக் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
அப்பன்னு பார்த்து ஜங்குக்கு வந்து உள்ளுக்குள்ளே வரான். உள்ளுக்குள்ளே வந்தோடனே ஹோசோக் வந்து அப்படியே டேஹுங்கை விட்டுட்டு அப்படியே அவங்க ஜங்குக்கை க்ரீட் பண்ண யூஞ்சியும் ஹோசோக்கும் வந்து ஜங்குக் கிட்ட வந்து போகிறாங்க. ஜங்குக்கும் வந்து இவங்களை க்ரீட் பண்ணுறாங்க. க்ரீட் பண்ணோடனே இவங்க வந்து ஹோசோக்கும் ஜங்குக்கும் வந்து சோஃபாவில் வந்து உட்காந்துருக்காங்க. அப்பன்னு பார்த்து டேஹுங்கும் யூஞ்சியும் வந்து கிச்சனுக்குள்ளே வந்து போகிறாங்க. இவங்களுக்கு வாட்டர்லாம் எடுத்துகிட்டு வரேன். அப்போ தான் யூஞ்சி வந்து கேட்குறான், நீ வந்து அங்கே என்ன பண்ண ஃபஸ்ட்டு, நீ வந்து ஸ்வீட் ஆகணுமே, நீ ஆக்குனியா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே வந்து டேஹுங் வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். உடனே வந்து யூஞ்சி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ வந்து நல்ல வீட்டில் தான் போயிருக்க, அவங்க எல்லோரும் உனக்கு வந்து உன்னை எவ்வளோ கேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யூஞ்சி வந்து சொல்கிறான். ஆமாம், ஜங்குக்கும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அப்படியே கொஞ்சம் ப்ளஷ் பண்ணிட்டு சொல்கிறான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யூஞ்சி வந்து டீஸ் பண்ணுறான். உடனே வந்து டேங் வந்து என்னை டீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறான். நாங்கள் வந்து நேற்று தான் மீட் பண்ணோம், இருந்தாலும் வந்து நான் அவன் கூட வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறான். யூஞ்சி வந்து ஸ்மைல் பண்ணுறான். ஸ்மைல் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லபடியாக போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இவங்க எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போகிறாங்க. போய் பார்த்தா அவங்க ஜங்குக்கும் ஹோசோக்கும் வந்து அப்படியே என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே வந்து நாள் வந்து போகுது. எல்லாம் சந்தோஷமாக அவங்க வீட்டில் எல்லோரும் அப்படி இருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஜிமின் வந்து கிளம்ப போகிற டைம் வந்து வந்துடுது. ஸோ ஜிமின் வந்து எல்லாத்துக்கிட்டேயும் பாய்லான்னு சொல்லிவிட்டு காரில் வந்து ஏறிக்கு வந்துடுறான். இங்கே யூங்கியும் வந்து ஏறிக்கு வந்துடுறான் பாய்லான்னு சொல்லிவிட்டு. உடனே வந்து யூங்கி வந்து அப்படியே ஜிமினை வந்து பார்க்குறான். பார்த்தா ஜிமின் வந்து ரொம்ப சேடாக இருக்கான். ஜிமின், உனக்கு வந்து தெரியும்ல, உனக்கு வேணுன்னா நீ வந்து உங்கள் அம்மா வீட்டில் வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி வந்து சொல்கிறான். அப்படியே ஜிமின் வந்து அப்படியே அழுக ஆரம்பிக்கிறான். நீ அழுகாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி வந்து சொல்கிறான். உடனே ஜிமின் வந்து அப்படியே கண்ணை வந்து துடைக்கிறான். இல்லை, அது எப்படி முடியும், நம்மளுக்கு வந்து நேற்று தான் கல்யாணம் ஆச்சு, நான் எப்படி போய் அங்கே வந்து தங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். யூங்கி வந்து ஜிமின் அழுகிறத பார்த்துட்டு ரொம்ப சேட் ஆகுறான். இல்லை, உனக்கு வேணும்னா நீ வந்து அங்கே வந்து தங்கலாம், நான் வந்து என் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து பேசிக்குவேன், நீ அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜிமின் வந்து இல்லை நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியே இவங்க வந்து அப்படியே ஜிமினையே பார்த்துட்டே இருக்கான். உனக்கு எதாவது சாப்பிடணும் போல் இருக்கா, நான் வந்து என்னோட 2 பேபிஸ் வந்து சேடாக இருக்கிறது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிறான். ஜிமின் வந்து அப்படி சிரிக்கிறான். அப்படியே அவனோட டியர்ஸ் எல்லாம் ரப் பண்ணிவிட்டு அப்படியே அவன் வயிற்று மேலே வந்து கையை வைக்கிறான். சரி பேபி, உனக்கு என்ன சாப்பிடணும் போல தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அவனோட பேபிகிட்ட கேட்குற மாதிரி கேட்குறான். உடனே ஜிமின் வந்து அப்படியே யூங்கியை வந்து பார்க்குறான். பேபிக்கு வந்து ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்ன உடனே யூங்கி வந்து அப்படியே சிரிக்கிறான். சிரிச்சுட்டு என்னோட பெரிய பேபிக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கும் ஐஸ்கிரீம் தான் வேணும், அப்போ வந்து 2 ஐஸ்கிரீம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே இவங்கியும் வந்து அப்படியே சிரிக்கிறான். இந்த சைடு வந்து டேஹுங்கும் ஜங்குக்கும் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ பார்த்தா காரில் வந்து டேஹுங் ஒன்றுமே பேசல, அப்படியே சேடாகவே இருக்கான். ஜங்குக்கும் அவனுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுக்குறான், அவன்கிட்ட ஒன்றுமே பேசாமல். ஸோ இவங்க வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்து பார்த்தா யாருமே இல்லை, எல்லோரும் அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. உடனே இவங்க 2 பேரும் வந்து அவங்க ரூமுக்கு வந்து போகிறாங்க. அப்போ பார்த்தா டேஹுங் வந்து போய் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரான். வந்தோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே டேஹுங்கை பார்க்குறான். பார்த்தா டேஹுங்கோட கண்ணெலாம் கொஞ்சம் ரெட்டாக இருக்குது. ஸோ இவன் அழுதுருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து நினச்சிக்கிறான். இது நினச்சோடனே ஜங்குக்கு வந்து கொஞ்சம் சேடாக வந்து ஃபீல் ஆகுது. ஸோ ஜங்குக்கும் போய் சேஞ்ச் ஆகிட்டு வரான். வந்தோடனே பார்த்தா டேஹுங் இன்னும் சேடாகவே உட்காந்துருக்கான். ஜங்குக்கு வந்து பெட்டில் வந்து அவன் சைடில் வந்து உட்காரான். உட்காந்தோடனே சொல்கிறான், நீ வந்து டக்குன்னு அவங்கள திருப்பியும் பார்ப்ப, சேடாக இருக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங் வந்து அப்படியே ஜங்குக்கு வந்து பார்க்குறான். பார்த்தா அவன் கண்ணில் வந்து தண்ணி தேங்கி நிற்கிது. நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சொல்லிவிட்டு அப்படியே திரும்பியும் கீழே பார்க்குறான். எனக்கு தெரியும், நானும் ஜிமினை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே பார்த்தா டேஹுங்க்கு வந்து ரொம்ப அழுக வந்துடுது. உடனே வந்து அவன் அழுக ஆரம்பிச்சிடுறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து டேஹுங் பக்கத்தில் போய் உட்காரான். அவன் கையை வந்து ஜங்குக்கு கையில் வந்து எடுத்துக்கிறான். இட்ஸ் ஓகே, அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து டேஹுங்கை வந்து கம்ஃபர்ட் பண்ணுறான். அப்படியே டேஹுங் வந்து ஜங்குக்கை வந்து பார்க்குறான். ஜங்குக்கை பார்த்தோன்னே டேஹுங்க்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் ஃபீல் ஆகுது. நீ எவ்வளோ மிஸ் பண்ணுறியோ அவ்வளோவும் உங்கள் அம்மா அப்பாவும் உன்னை வந்து மிஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். உடனே வந்து டேஹுங் வந்து ஆமான்னு சொல்லிட்டு மண்டே ஆடுறான். அப்புறம் வந்து நீ வந்து இதில் வந்து தனியாக இல்லை, நான் வந்து உன் கூட இருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். இதை கேட்டோடனே டேஹுங் வந்து கொஞ்சம் சந்தோஷமாகுது. அப்படியே ஜங்குக்கை பார்த்து லைட்டாக வந்து ஸ்மைல் பண்ணுறான்.
உடனே வந்து ஜங்குக்கும் அப்படியே ஹாப்பி ஆயிடுறான். டேஹுங் வந்து லைட்டாக வச்சு ஸ்மைல் பண்ணானே அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே தயங்கிட்டே டேஹுங்கோட முடியை வந்து அப்படியே அவனோட காதுக்கு பின்னாடி வந்து ஜங்குக்கு வந்து வச்சு விட்றான். நம்ம மூவி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். இந்த மூவி வந்து புதுசாக வந்திருக்கு, அது நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்கிறான். டேஹுங்கும் சரின்னு சொல்லிடுறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து மூவி போட்டு விட்றான். இவங்க 2 பேர் வந்து அப்படி பெட்டில் சாஞ்சு உட்காந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் காமெடி மூவியாக இருக்குது. உடனே வந்து டேஹுங் வந்து அந்த காமெடி வர இடத்துலலாம் சிரிக்கிறான். இப்போ பார்த்தா டேஹுங் சிரிக்கும் போது வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே டேஹுங்கே பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது, அவன் வந்து டேஹுங்கோட சேட்னஸை வந்து கொஞ்சமாச்சு தூரப்படுத்தினான்னு சொல்லி. அப்படியே இந்த மூவி வந்து அப்படியே கிளைமேக்ஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி டேஹுங் வந்து தூக்கமாக வந்துடுது. அப்படியே அவனோட தலை வந்து அப்படியே ஜங்குக்கோட ஷோல்டரில் வந்து விழுந்துருது. ஸோ டேஹுங்கோட தலை வந்து ஜங்குக் ஷோல்டரில் இருந்தோடனே வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே டேஹுங்கை வந்து பார்க்குறான். அப்படியே டேஹுங்கை பார்த்துட்டே வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே லைட்டாக வந்து ஸ்மைல் பண்ணுறான். டேஹுங்கை வந்து எப்போ ஜங்குக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த வெட்டிங் இதில் பார்த்தானோ அப்போயே வந்து ஜங்குக்கு வந்து டேஹுங்க கிட்ட வந்து அப்படி விழுந்துட்டான். அப்படியே டேஹுங்கோட மூஞ்சியே வந்து ஜங்குக்கு வந்து பார்த்துட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து வந்து டேஹுங்க அப்படியே பெட்டில் வந்து படுக்க வைக்கிறான். அப்படியே அவனுக்கு போர்வெல்லாம் பொத்தி விட்டுட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே மூவியை வந்து ஆஃப் பண்ணிடுறான். அப்படியே வந்து டேஹுங்கை வந்து பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு குட் நைட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக்கு வந்து டேஹுங் பக்கத்தில் படுத்து தூங்கிடுறான். ஸோ கைஸ், இதுதான் இந்த சாப்டர். ஸோ நான் உங்களை அடுத்த சாப்டரில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை, டேக் கேர்.